வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இப்போ டேக்ஸை பற்றி தான் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட்டில் வந்து பட்ஜெட் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, 2024க்குரிய பட்ஜெட்டை வந்து இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து டெல்லியில் வந்து பட்ஜெட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய பேர் சந்தேகம் இருந்துச்சு, தமிழ்நாட்டை பற்றி எதுக்குமே கொடுக்கல வைக்கலை, தமிழ்நாடு பேரே இல்லை அப்படிலாம் நிறையா வந்துருந்துச்சு, சர்ச்சைலாம் வந்துருந்துச்சு. இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விதமாக நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்ன அந்த போஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கவர்மெண்ட்டுக்கும் வந்து நிதி கொடுத்துருக்காங்க, அதாவது மறைமுகமான நிதி, நேரடியாக வந்து தமிழ்நாடோட பேர் சொல்லாமல் தமிழ்நாட்டுக்கும் இதில் வந்து பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு இது போட்டிருந்தேன். சோலார் சிஸ்டத்தை பற்றி நான் போட்டிருந்தேன். நான் பிரதமரோட சோலார் சிஸ்டத்தில் வந்து எந்த விதத்தில் பயனடைது, எந்த விதத்தில் வந்து ஸ்கீம் வந்து நமக்கு அப்ளிகபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இந்தியா லெவலில் போடும்போது ஒரு நாட்டோட ஒரு ஸ்டேட்டோட பேர் குறிப்பிடப்படலை அப்படின்னு சொல்லிலாம் கிடையாது. சொல்லும் போது எல்லாருக்கும் தான் சொல்கிறது, சரிங்களா? இப்போ ஒன்றுமே இல்லை, தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடித்தா உடம்புல எல்லா பக்கத்துக்கு அந்த சக்தி வந்து போகும். நான் வந்து தண்ணி குடிக்கும் போது இது என் தலைக்கு போகணும், இது என் காலுக்கு போகணும், இது என் கைக்கு போகணும் அப்படின்லாம் சொல்லிலாம் நான் வந்து தண்ணி குடிக்க மாட்டோம். தண்ணி குடிக்கும்போது எல்லா செல்களுக்கு எல்லா பக்கங்களுக்கும் அந்த தண்ணி வந்து விரிவடைஞ்சு தான் போகும், சரிங்களா? அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கும் சொல்லாமல், அதாவது தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லலை, உண்மைதான், தமிழ்நாடுன்ற பேரை வந்து குறிப்பிடப்படலை. ஆனால் இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் தமிழ்நாட்டுக்கும் இருக்குது, சரிங்களா? இப்போ எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒன்று கொடுத்துட்டு, அதாவது டேக்ஸ்க்கு வந்து எல்லா ஸ்டேட்டுக்கு வந்து இந்த டேக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, பிரித்து சொல்லியிருக்காங்க, எப்படிலாம் வந்து டேக்ஸ் கால்குலேட் பண்ணும். சம்பளம் வாங்குகிற எல்லா மக்கள் வந்து வரி கட்டணும், சரிங்களா? வரின்றது நம்ம எல்லோரும் கட்டிகிட்டு தான் இருக்கோம். நம்ம வரி கட்டலை, நான் வரி இதனால் வரி கட்டினதே இல்லை அப்படிலாம் சொல்லி யாருமே சொல்ல மாட்டோம். ஏன்னா சின்ன சின்ன பொருள்லேருந்து எல்லா பொருளுக்கும் நம்ம வரி கட்டுறோம். சிம்பிளாக சொல்லப்போனால், நீங்கள் சாப்பிட்ற மிட்டாயிலேருந்து வரி கட்ட தான் செய்றீங்க, சரிங்களா? ஒரு மேரிகோல்டு பிஸ்கெட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 ரூபா மேரிகோல்டு பிஸ்கெட்டு வாங்கினா கூட அந்த 10 ரூபா மேரிகோல்டு பிஸ்கெட்டுக்கு நீங்கள் வரி கட்ட தான் செய்றீங்க. இல்லை அப்படி இல்லை, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த பிஸ்கெட் பேக்கெட் நான் காட்டுறேன், இந்த பிஸ்கெட் பேக்கெட்டுக்கும் நீங்கள் வந்து வரி கட்டத்தான் செய்றீங்க. இப்போ பொதுவாக அந்த ஒரு பிஸ்கெட் பேக்கெட்னு வச்சுக்கோங்களேன், இது 5 ரூபா பிஸ்கெட் பேக்கெட், சரிங்களா? இந்த 5 ரூபா பிஸ்கெட் பேக்கெட்டுக்கும் நீங்கள் வரி கட்ட தான் செய்றீங்க. ஏன்னா வரி வந்து விலையில் வச்சுருப்பாங்க. வரி இல்லாமல் நீங்கள் எந்த பொருளும் வாங்கவும் முடியாது, வரி இல்லாமல் எந்த பொருளும் நீங்கள் விற்கவும் முடியாது. வரி இன்க்ளூடடாக தான் இருக்கும். இதுக்கு ப்ளஸ் 5 ரூபா ப்ளஸ் அப்படின்லாம் போட்டு யாரும் வரி வாங்க மாட்டாங்க. எம்ஆர்பி 5 ரூபான்னு போட்டிருக்காங்களா, 5 ரூபாய்க்கு விற்கும் போது அது 5 ரூபாய்க்குள்ளே தான் உங்களோட வரி இருக்கும். வரி கட்டி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். வரி கட்டாமல் எந்த பொருளையும் வாங்க மாட்டீங்க. அது வரி கட்டாத பொருளாக நிறையா பொருள் எக்ஸம்ஷனில் போகும், அது வேறு கணக்கு, சரிங்களா? இப்போ வந்து எவ்வளோ ரூபாயிலிருந்து இருந்தால் வரி கட்ட தேவையில்லை, அதாவது ஆண்டு வருமானம் உங்களோட வருமானம் வந்து 3 லட்சம் வரைக்கும் இருந்தால், 3 லட்சம் இருக்குது, சரிங்களா? இப்போ 3 லட்சம்னா எவ்வளோ சொல்லலாம்னா, ஆண்டு வருமானம் 3 லட்சம்னா உங்களுக்கு மாதம் வந்து 25,000 சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாதம் 25,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வரி கட்ட தேவையில்லை. 25,000 வரைக்கும், சரிங்களா? 25,000 வரைக்கும் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அதாவது மாத சம்பளம் நான் 25,000 வாங்குறேன்ப்பா, நான் வரி கட்டணுமா கேட்டால் வரி கட்ட தேவையில்லை. யார் வரி கட்டணும்னா 25,001, சரிங்களா? 25,001 ரூபா யார் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இப்போ கொத்து மதிப்பாக சொல்லணும்னா ஒரு 25,010 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, இல்லை 25,100 ரூபா, இந்த மாதிரி சம்திங் வருது பார்த்தீங்களா? அப்படி இருக்கிறவங்க வரி கட்டணும். அது எதில் கணக்கு பண்ணால் 25,001 ரூபா, சரிங்களா? 25,001 ரூபாலேருந்து 58,333 ரூபா, சரிங்களா? 58,333. இன்னும் அக்யூரேட்டாக அந்த 25,000 ரூபாய்க்கு மேலே சொல்லணும்னா, ஆண்டு வருமானம் 3,01,000 ரூபாலேருந்து அதே தான் வருது, 25,001 ரூபா தான் வருது. அதுலேருந்து 58,333 ரூபா வருமானம் வாங்குறாங்களா, இவங்களுக்கு வந்து 3லேருந்து 7 லட்சம் ஆண்டு வருமானம், 3 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் வாங்குறவங்க வந்து 5% வரி கட்டணும், சரிங்களா? இப்போ ஒரு குத்து மதிப்பாக சொல்லணும்னா, இப்போ ஆண்டு வருமானம் 4 லட்ச ரூபா நான் வாங்குறேன்ப்பா, நான் எவ்வளோப்பா வரி கட்டணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து 5%. 5%னா 20,000 வரும். 20,000 வகுத்தல் 12ன்னு வரப்போ தான் நீங்கள் மாதத்துக்கு 1,666 ரூபா உங்களுக்கு வரியாக வரும். இன்ட்டு 12 போட்டுக்கோங்க. இன்ட்டு 12 20,000 உங்களுக்கு வரி கட்டுற மாதிரி வரும்.
இந்த 20,000 நீங்கள் வரி கட்டுற மாதிரி வந்துச்சுன்னா அதில் நீங்கள் நிறைய எக்ஸம்ஷன் பண்ணலாம். நான் வந்து குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறேன், என்னோட சேரிட்டிக்கு நான் அவ்வளோ ஃபண்டு கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களோட ஆடிட்டர்கிட்ட நீங்கள் சொல்லி அதில் நீங்கள் டிடிஎஸ் பண்ணி எடுப்பீங்க. டிடிஎஸ் பண்ணி எடுத்து எனக்கு வர வேண்டியது செலவாகிறது எல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது அவங்க ஆடிட்டர் பார்த்துக்குவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 7,01,000 10 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து 7,01,000 10 லட்சம் வரைக்கும் சொல்லும் போது ஆண்டு வருமானம் வரும்போது மாத சம்பளம் வந்து 58,334 83,333 வரைக்கும் சம்பளம் வாங்குற எல்லாரும் வந்து 10% நீங்கள் டேக்ஸ் கட்டணும். சரிங்களா? அதுக்கப்புறம் 83,334 1 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஸ்கூல் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் நார்மலாக வாங்குவாங்க. 1 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குவாங்க. அவங்களாம் வந்து ஆண்டு வருமானத்தை கணக்கு பண்ணும்போது 10,01,000 12 லட்சம் வரைக்கும் இருக்க அந்த மக்களுக்கு வந்து 15% நீங்கள் டேக்ஸ் கட்டணும். சரிங்களா? அது கீழே 12 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும், அதாவது 1,01,000 1,25,000 வரைக்கும் சம்பளமாக வாங்குறீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ஆண்டு வருமானம் அந்த மாதிரி, அதாவது ஆண்டு வருமானத்தில் நான் சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு மாத சம்பளம் வந்து 1,01,000 1,25,000 வரைக்கும் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த பெருமக்கள் வந்து 20% வந்து வரி கட்டணும். சரிங்களா? அதே மாதிரி 15 லட்சத்துக்கு மேலே வாங்குறாங்கல்ல, 15 லட்சம் ஆண்டு வருமானம் 15 லட்சத்துக்கு மேலே வாங்குறவங்க, அதாவது மாத சம்பளம் வந்து 1,25,001 மேலே வாங்குறவங்க ஆண்டு வருமானத்தில் வந்து 30% நீங்கள் வரியாக கட்டணும். சரிங்களா? இந்த வரி கட்டுறதன் மூலயமா என்ன பெனிஃபிட்னா, இதுலேருந்து நிறையா பெனிஃபிட் உங்களுக்கு வரும். நீங்கள் கட்டும் போதும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும், கட்டினக்கு அப்புறமும் உங்களுக்கு பெனிஃபிட் நிறையா இருக்கும். இது சென்ட்ரலைஸ்டு ஸ்கீமு. சரிங்களா? இந்த விஷயத்தில் நான் என்ன கேட்க வரேன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டை பார்த்து ஒரே ஒரு விஷயம் தான் கேட்க வருது. இந்த மாதிரி ஸ்கீம் போட்டு இதுலேயுமே வந்து வியாபார பெருமக்கள் நிறைய பேர் இருப்போம். வியாபார பெருமக்கள்லேருந்து சிஜிஎஸ்டி, எஸ்டிஎஸ்டி, ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டின்னு 3 வரியை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதாவது அந்த வரி யார் யாருக்கு எப்படிப்பட்ட வரி வரும்னா, சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னா சென்ட்ரல் குட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ், அதான் சிஜிஎஸ்டி சென்ட்ரல் குட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ் தான் சிஜிஎஸ்டி. எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் குட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ். சரிங்களா? ஸ்டேட், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு வச்சுப்போம். சென்ட்ரல்னால் நம்ம மத்திய கணக்கு பண்ணிக்கலாம். ஐஜிஎஸ்டினா இப்போ நீங்கள் வசிக்கிற ஸ்டேட்டை தவிர, மாநிலத்தை தவிர பிற மாநிலங்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் சேல்ஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு ஐஜிஎஸ்டியில் கணக்காகும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் என்ன ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நல்லெண்ணெய், கடலெண்ணெய்னு வச்சுக்கோங்களேன். நல்லெண்ணெய் நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஊரில் இருக்கீங்க. சரிங்களா? இப்போ நான் மதுரையில் இருக்கேன். நான் மதுரையிலேருந்து நான் வந்து எங்கேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குத்து மதிப்பாக நான் சொல்லணும்னா, ஒரு ஈரோடோ இல்லை சென்னையிலேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு போட்டு எனக்கு பிரித்து அனுப்புவாங்க. நான் இதை வாங்கி நான் வந்து கேரளாவுக்கு நான் வியாபாரம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கேரளாவுக்கு வியாபாரம் பார்த்தேன்னா நான் ஐஜிஎஸ்டின்னு போடணும். சரிங்களா? இதை தான் நான் போடணும். நான் அங்கேருந்து வாங்கும் போது 2.5% சென்ட்ரலுக்கும் 2.5% ஸ்டேட்டுக்கு நான் பிரித்து வாங்குறேன். நான் மொத்தமாக 5% கேரளாவுக்கு நான் விற்கும் போது ஐஜிஎஸ்டியாக போட்டு 5% விற்றுறணும். இல்லைப்பா நீ வந்து கேரளாலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வியாபாரம் பார்க்குறேன் அப்படின்னா, கேரளா மட்டும் இல்லை, உங்களோட மாநிலத்துலேருந்து பிற மாநிலத்துலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் போது ஐஜிஎஸ்டின்னு போட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. வாங்கி பிற மாநிலத்துக்கே விற்றாலே ஐஜிஎஸ்டின்னு போடணும். அப்படி இல்லை, பிற மாநிலத்தை வாங்கி உங்களோட மாநிலத்துக்குள்ளே விற்கிறீங்கன்னா 5% வாங்குறீங்க, திருப்பி இங்கே வந்துட்டு சிஜிஎஸ்டி, எஸ்டிஎஸ்டின்னு போட்டு 2.5% நீங்கள் பிரித்து கணக்கட்ட போகிறீங்க. சரிங்களா? இதுதான் வந்து நார்மலாக இருக்குது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன செய்யுதுன்னா, நம்மளோட மக்களுக்கு அதாவது பேரிடர் காலத்தில் இப்போ கேரளாவில் இப்போ வந்து வயநாட்டில் கூட வந்து பெரிய வெள்ளம் வந்து இப்போ ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நிமிஷம் மணி இப்போ 9 மணி ஆகுது. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு 109 பேர் மேலே வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இடிபாடுகளில் சிக்கி அவங்களுக்கு இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மக்களுக்குரிய காசு எப்படி வரும்? சரிங்களா? அவங்களுக்கு வந்து பேரிடர் காலத்தில் நம்ம காசு கொடுக்கணும். சரிங்களா? அந்த மாநிலத்தை நம்ம காப்பாற்றணும். நம்மளோட பக்கத்து மாநிலமாக இருக்குது, நம்ம பக்கத்து மாநிலத்தை நம்ம தான் காப்பாற்றணும். அவங்க என்ன தான் தண்ணி தரல, எதுவுமே தரலைனாலும் நம்மளோட இதை வந்து பங்களிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும். சரிங்களா? அப்படி கொடுக்கும்போது எப்படி வரும்னா, நம்ம இந்த டேக்ஸ் கட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த டேக்ஸ் கட்டுற காசில் சேமித்து வைக்கும் கவர்மெண்ட் வந்து. சேமித்து வச்சு
அவங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்து நீ முன்னேறி மேலே ஏறி வா, உன்னோட கஷ்டத்தில் நீ வந்து உன் மக்களுக்கு வந்து இந்த நேரத்தில் உதவி பண்ணி அவங்கள மேலே கொண்டு வா அப்படின்னு சொல்லி கொடுக்குற காசு. சரிங்களா? இதுதான் வந்து ஒரு கவர்மெண்ட்டு, ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட் தான் இதுதான் பண்ணோம். ஊதாரித்தனமான கவர்மெண்ட் என்ன செய்யும் தெரியுமா? 4000 கோடியை வாங்கிட்டு கால்வா வெட்டிட்டு அதுக்கு கணக்கு எழுதும். எப்படி கணக்கு எழுதும்னா, கால்வா வெட்டி ஒரு 2-3 மாதத்துலேயே வந்து கணக்கு எழுதும். நாங்கள் வந்து 97% முடிச்சிட்டோன்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போவார். அதாவது ஒரு பெரிய இன்ஜினியர் வந்து நாங்கள் 97% முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு போவார். அதோட சீஃப் ஒருத்தர் வருவார். நாங்கள் வந்து இப்போ இன்னும் நெருக்கி நாங்கள் 99% முடிச்சிட்டோன்னு பாரு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து சொல்லுவார், இல்லை நாங்கள் 80% முடிச்சிட்டோன்னு பாரு. பெரிய மழை வந்துடும். பெரிய மழை வந்து ஊரே வந்து முங்கிடும். அப்புறமேட்டு சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் இப்போ தான் கால்வாயே வெட்டியிருக்கோம், இன்னும் நாங்கள் இப்போ 40% தான் போட்டிருக்கோம், இன்னும் 60% தான் போடணும்னு எப்போ சொல்லுவாங்க? எல்லோரும் முங்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க. இதுதான் இப்போ நடக்குது. இன்னும் ஒரு சரியான கூத்து ஒன்று நடந்திருக்கு. என்ன அந்த கூத்துனா, கோயம்புத்தூரில் வந்து பெரிய வந்து இந்த குப்பை கிடங்கு இருக்குது பார்த்தீங்களா? இந்த குப்பை கிடங்கை வந்து எரிக்கிறதுக்கு ஒரு டெண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டெண்டரில் வந்து என்ன முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 60 லட்சம் 70 லட்சம் வந்து டெண்டர் விட்டு அதை எரித்து சாம்பலாக்குறதா கான்செப்ட். சரிங்களா? இதுக்கு ஜேசிபி ஒர்க்கர்ஸ் இவங்க சேலரி அது இதுன்னு எல்லாம் ஓகே, சரி ரைட், எல்லாம் கணக்கெலாம் சொல்லிட்டீங்க, சூப்பராக சொல்லிட்டீங்க. ஒரு 27 லட்சம் இடிக்குது என்னது அப்படின்னு கேட்கும் போது 27 லட்சத்துக்கு சூப்பரான ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. டீ செலவுக்கு டீயும் மிச்சர் வாங்கி கொடுத்தோம். 27 லட்சத்துக்கு டீ மிச்சர் எத்தனை நாளைக்கு? 10 நாளைக்கு. 10 நாளைக்கு என்ன டீ மிச்சர் டேங்கராக வாங்கி கொடுத்தீங்க? அவன் குடித்தானா கீழே டீயில் உளுந்து குளிச்சானான்னு தெரியலை. இந்த மாதிரிலாம் கணக்கு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கீம் தான். சரிங்களா? இன்னும் நான் இப்போ வந்து இன்னொரு ஸ்கீமை நான் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பிரதமரோட வீட்டு வசதி இருக்குது பார்த்தீங்களா? வீடு கட்டி கொடுக்குறது. அதாவது நீங்கள் உங்களோட நிலம் மட்டும் கொடுத்தா போதும். அதாவது ஒரு சென்ட் இடம் இருக்குது, எனக்கு இந்த 1 சென்ட் இடத்துல வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக வீடு கட்டி கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. எந்த கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. சென்ட்ரலில் இருக்கா பிஜேபி கவர்மெண்ட் வந்து இப்போ அப்ரூவல் பண்ணி தராங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை வந்து ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். தெரியாத மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த விஷயத்தை இன்னும் 4 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.